தை பிறந்தால் வழி பிறக்கும் வழி பிறக்கும் அப்படிங்கிறது பண்டைய காலத்துலேருந்தே நம்ம தமிழர்களுக்கான ஒரு வேத வாக்காகவே அது வந்து இருக்குது. எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அப்படியே வருடம் ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாத, தை மாதம் வந்த பிறகு வாழ்க்கை மாறும். அதுக்கு என்ன அடிப்படை காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவர்களுக்கான ஒரு முழு நாள் அப்படிங்கிறது பகல் இரவு. அப்போ இந்த தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சு உத்தராயண காலங்கிறது ஆரம்பிக்குது. அப்போ அந்த இரவு பொழுது அப்படிங்கிறது முடிகிறது மார்கழி வரைக்கும். தை மாதம் முதல் துவக்கம் தான் வந்து உத்தராயண காலம், அதாவது தேவர்களுக்கான பகல் துவங்கக்கூடிய ஒரு நாளாக அது இருக்குது. அதுதான் இந்த தை மாதம். ஸோ அப்போ நம்ம காலையில் எந்திரிச்சோனையும் சுறுசுறுப்பாக வேலைகளை செய்யக்கூடிய ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடியது தான் வந்து அந்த தை மாதம் தேவர்களுக்கு அப்படிங்கிறது தான். இதை வந்து நம்ம உத்தராயண மாதம் தொடக்கத்தை தான் வந்து நம்ம தை திருநாளாக அதை கொண்டாடுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா ஒரு 4:30 to 6 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம ஒரு நாளை தொடங்குறதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்திலே எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் தேவர்களுக்கான நம்ம அந்த தட்சிணாயன காலம் அப்படிங்கிறது முடியுது. அந்த காலம் முடிகிற நேரத்தில் வரதான் மார்கழி மாதம். ஸோ அதை தான் வந்து பிரம்ம முகூர்த்த மாதம். ஆக்சுவலாக அதை தான் பிரம்ம முகூர்த்தம்னு நம்ம சொல்லணும். மார்கழியில் வர்றது தான் பிரம்ம முகூர்த்தமாகவே கொண்டாடணும். அது வந்து நம்ம 4:30 to 6 ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நல்ல காரியங்களும் பண்ணாமல் விளக்கு வச்சு தெய்வ வழிபாடுகள் பண்ணுவாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வேண்டுதல் வச்சோம்னா பழிக்கும் நம்ம சொல்கிறோம்ல. அதனால தான் மார்கழி மாதம் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் தெய்வ வழிபாடுகளை வச்சாங்க. பிரம்ம முகூர்த்த மாதமாக அது இருக்குது.